மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆசிரியப்பாவை பற்றி தான் சிந்திக்க இருக்கிறோம். இருப்பதிலேயே எழுதுவதற்கு மிகவும் எளிமையான ஒரு பாவாக இருக்கிறது என்று சொன்னால் அது ஆசிரியப்பா தான். ஏன் என்று கேட்டால் நாம் எத்தனை அடிகள் வேண்டுமானாலும் எழுதலாம். சிற்றெல்லை 3 அடி, குறைந்தபட்சம் 3 அடி இருக்க வேண்டும். அதிகபட்சம் உங்களுடைய திறமைக்கேற்ற எத்தனை அடிகளை வேண்டுமானாலும் எழுதி செல்லலாம். எப்படி நம் மதுரை காஞ்சி 782 அடி இருக்கிறது இல்லையா, அது போல. அப்படி என்று சொன்னால் ஆசிரியப்பா எழுதுவது என்பது மிகப்பெரிய ஒரு கலை. அது எல்லையற்ற சிந்தனை உடையவர்கள் அந்த ஆசிரியப்பாவை தான் எடுத்துக்கொள்வார்கள். அதே சமயம் மிக எளிமையாக எழுதுவதற்கும் ஆசிரியப்பா தான் சிறந்தது. அந்த ஆசிரியப்பாவை எப்படி எழுதுவது, அதனுடைய இலக்கணம் என்ன என்பதை நாம் இன்று விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். இதை நாம் ஒழுங்காக பார்த்தால் நாம் எளிமையாக ஆசிரியப்பாவை எழுதிவிடலாம். இலக்கணத்தையும் நன்கு அறிந்து கொள்ளலாம். ஆசிரியப்பாவை குறித்து எந்த வினாக்கள் கேட்டாலும் கூட நம்மால் எளிதில் எழுதிவிட முடியும். மிக எளிமையாக ஒன்று இருக்கிறது, வெண்பா என்ன ஓசை, அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனால் அதற்கு அருமையான ஒரு நூற்பா இருக்கிறது, அதை நாம் படிச்சுக்கணும். யாப்பெருங்கலக்காரியை எடுத்து படித்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வெண்பா அகவல் கலிப்பா அளவடி வஞ்சி என்னும் ஒன்பா. இப்போ எதுன்னு சொல்லியிருக்காங்க, 4 பாவகை சொல்லிட்டாங்களா. வெண்பா என்பது 1, அகவல் என்றால் ஆசிரியப்பா, கலிப்பா, அளவடி வஞ்சி என்று சொன்னால் வஞ்சிப்பா. மொத்த பாவகைகள் 4. இது நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, அது முதல் அடியில் தெரிஞ்சிச்சு. 2வது பாருங்க, ஒன்பா அடி குரல் சிந்தென்று உரைப்ப. குரல் என்னது, 2 அடி இருந்தால் அது குரல். சிந்து என்று சொன்னால் 3 அடி இருந்தால் அது சிந்து. இதுதான் சொற்களும் அதே போலத்தான். ஒன்பா அடி குரல் சிந்தென்று உரைப்ப ஒளிமுறையே தின்பா மலி. அது என்ன ஓசையில் ஒலிக்கணும், அந்த 3வது வரியில சொல்லிடுறாங்க பாருங்க. முதல் அடியில 4 வகை பாக்களை சொல்லிவிட்டார்கள். 2வது அடியில் 2 சொற்கள் இருந்தால் என்ன பொருள், குரல் அடி. 3 சொற்கள் இருந்தால் சிந்தடி என்று சொல்றாங்கல்ல, அது போலத்தான். 3 அடி இருந்தாலும் அது சிந்தடி தான், 2 அடி இருந்தாலும் அது குரல் அடி தான். அதுபோல சொற்களையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ஒன்பா அடிக்குரல் சிந்தென்று உரைப்ப ஒளிமுறையே தின்பா மலி செப்பல் சீர்சால் அகவல் சென்றோங்கு துள்ளல் நண்பா வளமந்த நலமிக தூங்கல் நறுணுதலே. இப்ப இந்த 3வது அடியிலும் 4வது அடியிலும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் 4 ஓசை. என்னென்ன ஓசை, செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, அடுத்து தூங்கலோசை. இது மேலே சொல்ல அதே முறைப்படி தான் வரும். வெண்பா அகவல் கலிப்பா வஞ்சிப்பா, செப்பல் அகவல் துள்ளல் தூங்கல். இதை வச்சு நம்ம அழகாக கண்டுபிடிச்சிடலாம். எந்த வெண்பாவிற்கு செப்பலோசை, ஆசிரியப்பாவிற்கு அகவலோசை, கலிப்பாவிற்கு துள்ளலோசை, வஞ்சிப்பாவிற்கு தூங்கலோசை. இதுல இந்த பாடல்ல ஒன்பா, ஒன் என்று சொன்னால் ஒளின்னு அர்த்தம். இல்லை, எப்பொழுதும் 3 சுழி நகரம் டன்னகரம் போட்டாலே அது நம்ம என்ன பண்ணிடணும், அதை லேவா மாத்திக்கணும், ஒளி. அப்ப ஒளி பொருந்திய அந்த பா, அதோட அழகு. அதனாலதான் இது ஒன்பா என்று வஞ்சி என்னும் ஒன்பா என்று சிறப்பித்து கூறியதால் இந்த வெண்பாவின் ஈற்றடியும் நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்று அயலடியும் கலிவெண்பாவின் ஈற்றடியும் எப்படி வரும், 3 சீர்களை கொண்டு வரும். 3 சீர்களை கொண்டு வரும். அதனால இதுக்கு பேர் என்னப்பா, ஒன்பா. வஞ்சிப்பாவை கூடியது ஒன்பா என்று சொல்லுவாங்க. இது எங்கெல்லாம் வரும், வெண்பாவிலும் வரும். ஆனால் ஈற்றடி மட்டும் 3 சீராய் வரும். நேரிசை ஆசிரியப்பாவில் வரும், ஈற்று அயலடி 3 சீராக வரும். கலிவெண்பாவின் ஈற்றடியும் முச்சீரடியால் வரும். இப்ப எந்தெந்த அடியில 3 சீர் வரும் தெரிஞ்சுச்சா, அதுதான். ஆனா அளவடினா என்ன அர்த்தம், 4 அடிகளை உடையது, 4 சீர்களை உடையது. இது அடுத்தது. இப்ப நம்ம இதை எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப சீர்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, எழுத்துனா நமக்கு ஏற்கனவே தெரியும். எழுத்து சீர் அசை, எழுத்து அசை சீர் தலை அடி தொடை. எழுத்துக்கள் சேர்ந்தால் அசை. நாம் நேரசை நிறையசை படிச்சிருக்கோம் இல்லையா, எத்தனை முறை நாம் வாயை அசைக்கிறோமோ அது அசை, அதான் நேரசை நிறையசை அப்படின்னு. எப்படி, குயிலோ நெடிலோ தனித்தோ ஒட்டுடன் வந்தாலோ அது நேரசை.
இரு குறில் வந்தாலோ இரு குறில் ஒற்று வந்தாலோ அல்லது ஒரு குறிலும் ஒரு நெடிலும் வந்தாலோ அது நிறையசை. இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. எழுத்து, அசை, சீர். சீர்னு சொல். அதான் ஒரு சொல் வந்தா ரெண்டு சொல் வந்துச்சா, அந்த சொல்ல வைத்து தான் நம்ம தேமா புளிமா அதெல்லாம் கண்டுபிடிப்போம். அதை வைத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், எழுத்து, அசை, சீர், தலை கண்டுபிடிப்போம். இப்ப தலை கண்டுபிடிக்க ரொம்ப தலை தெரிந்தால் நம்ம எளிமையாக பாடலை எழுதிவிட முடியும். நேரும் ஒரு சொல்லில நேர் முடிந்து அடுத்த சொல்லில நேர் வந்தால் நேரும் வந்தால் அது நேரொன்று ஆசிரியர் தலை. அதே மாதிரி ஒரு சொல்லின் ஈட்டில் நிறை வந்து அடுத்த சொல்லின் முதலில் நிறை வந்தால் அது நிறையொன்று ஆசிரியர் தலை. எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ நீங்க நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிலம், நிறை கருவிலம், இதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறோம். மனப்பாடம் பண்றதை விட ரொம்ப எளிமை என்னன்னா, அந்த நிறை என்று சொன்னாலே அதுவே நிறை தான், நேர் என்று சொன்னால் அதுவே நேர் தான். அதனால நம்ம எளிமையா கடினப்பட்டுலாம் படிக்க வேணாம். ரொம்ப அழகா தெரியலன்னா அதை 2 தடவை யோசனை பண்ணோம். விலம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது என்ன அர்த்தம், நிறை தான் அர்த்தம். அந்த சொல்லும் கூட எவ்வளவு அழகா இருக்கு, மனப்பாடம் பண்ணக்கூடிய வாய்ப்பாடும் அழகு. அந்த மா என்று சொன்னால் நேர், விலம் என்று சொன்னால் நிறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், தலையை கண்டுபிடிக்க போறோம். இப்ப நீங்க பொறுமையா எழுதி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எழுதுனா ரொம்ப எளிமையாகும். நேரும் வந்தால் நேரொன்று ஆசிரியர் தலை சொன்னோமா. ஆனா ஒரு அசை மட்டும் தனியா வராது, சொல்ல 2 அசை இருக்கணும் இல்லையா. செய்யுள்ள நம்ம எழுதும் போது 2 அசையோ 3 அசையோ 4 அசையோ இருக்கலாம். ஆனா பெரும்பாலும் ஈரசை சொற்கள் தான் வரும் ஆசிரியப்பால. எப்பயாவது 3 அசை சொல்லாக வரும், அதுவும் காயாகத்தான் வரும் இல்லையா. தேமாங்காய், புளிமாங்காய் அப்படின்னு காய் சொல்லாகத்தான் வரும் இல்லையா. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நேரொன்று ஆசிரியர் தலைனா என்ன, மாமுன் நேர். இப்ப மான என்ன வரும், நேர் தான் வரும். மா என்று எழுத்து பிடிச்சாலும் அது நேர் தானே. அப்ப நேர்முன் நேரொன்று ஆசிரியர் தலை. நிறையொன்று ஆசிரியர் தலை என்ன, நிறை. நீங்க சொல்லும் போதே பார்க்கலாம், விலமுன் நிறை. விலம்னாலே என்ன, நிறை தானே. அப்ப நீங்க கடினப்படவே வேணாம், நிறைமுன் நிறை. அதுக்கு என்ன சொல்றீங்க, விலமுன் நிறை என்று சொல்லுவோம். அடுத்து இயற்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாமுன் நிறையும் வரும், விலமுன் நேரும் வரும். இப்ப நீங்க முன்னாடி சொன்னீங்களா, மாமுன் நேரொன்று ஆசிரியர் தலை, விலமுன் நிறையொன்று ஆசிரியர் தலை. அதுக்கு முரணா வந்துச்சுன்னா அது இயற்சீர் வெண்டலை. எப்படி வரணும், மாமுன் நிறை விலமுன் நேர். இது புரிஞ்சுதான். அடுத்தது வெண்சீர் வெண்டலைன்னா என்ன, ரொம்ப எளிமையானது. காய் முன் நேர். காய்னா என்ன, நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா காய் என்ன அசை, நேர் அசை. அப்ப நேர் முன் நேர். ஆனா காய் ஏன் பேர் வந்துச்சு, 3 அசை இருக்கிறது. தே மாங்காய், புலி மாங்காய். நீங்க அந்த சொற்களே பிரிச்சா, தே மாங்காய், தே நேர், மா நேர், காய் நேர், தே மாங்காய், நேர் அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா நமக்கு இலக்கணமே ரொம்ப அழகாயிடும். இலக்கணமே நமக்கு ரொம்ப பிடிச்சிடும். அடுத்து கலித்தலை அப்படின்னு என்னது, காய் முன் நிறை வரணும். நிறை வந்த காய் முன் நேர் வந்தால் வெண்சீர் வெண்டலை, காய் முன் நிறை வந்தால் கலித்தலை. முடிஞ்சுச்சுங்களா. அப்போ என்னென்ன தெரிஞ்சிச்சு, நேரொன்று ஆசிரியர் தலை தெரிஞ்சிச்சு, நிறையொன்று ஆசிரியர் தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை. இப்ப வஞ்சித்தலை தான் தெரியணும். ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றா வஞ்சித்தலை ரொம்ப எளிமையானது. நிறை முன் நிறை வரணும், நிறை முன் நிறை வரணும். ஆனா எப்படி வரணும், 3 அசை சொற்களா இருக்கணும். 3 அசையில கடைசி சொல்ல என்ன சொல்லா இருக்கணும், நிறையா இருக்கணும். அப்ப நிறை முன் நிறை வந்தால் அது ஒன்றிய வஞ்சித்தலை. நிறை முன் நேர் வந்தால் அது ஒன்றாத வஞ்சித்தலை. ஏன்னா நிறையும் நேரும் முரந்தன ஒன்றாத. அப்ப ஒன்றாத வஞ்சித்தலை. புரியுதுங்களா. இதுதான் 7 தலைகள். இந்த 7 தலைகள் நமக்கு தெரிஞ்சாலே அது என்ன பாடல் என்பதை நாம் கண்டுபிடித்து விடலாம். எந்த பாவகை வேணாலும் நம்ம எழுதலாம். இந்த தலையை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். அது வெண்பாவோ, ஆசிரியப்பாவோ, கலிப்பாவோ, வஞ்சிப்பாவோ எல்லா பாவகையிலையும் பாடல் எழுதி தள்ளி கொண்டே போகலாம். அவ்வளவு எளிமையாகிவிடும். இப்ப ஆசிரியப்பாக்கு என்னப்பா வரும், நீங்க அந்த பேரை வச்சே கண்டுபிடிச்சலாம் பாருங்க. நேரொன்று ஆசிரியர் தலை, நிறையொன்று ஆசிரியர் தலை. அப்படி வந்தாலே அது என்னது, ஆசிரியப்பா வகை எழுதுறதுக்கு சரியானது. வெண்பாவும் எளிமையா கண்டுபிடிச்சலாம். இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. வெண்டலை வந்தாலும் அது வெண்பாதான். இது 2 தெரிஞ்ச ரொம்ப எளிமை. ஆசிரியர் தலை வந்தா ஆசிரியப்பா, வெண்டலை வந்தா வெண்பா, கலித்தலை வந்தா கலிப்பா.
அப்ப வஞ்சி தலைக்கு வந்தது வஞ்சிப்பா. பெயரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஒன்றிய வஞ்சித்தலையோ ஒன்றா வஞ்சித்தலையோ வந்தால் அது வஞ்சிப்பா அப்படின்னு நிறையில முடியணும். அவ்வளவுதான், ரொம்ப எளிமையா முடிஞ்சிச்சு. அப்ப காய் முன் நிறை அது வந்து கலித்தலை. அப்ப இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை. ஆசிரியப்பா என்று சொன்னால் ஆசிரிய தலை வர வேண்டும், வெண்பா என்று சொன்னால் வெண்டலை வர வேண்டும், கலிப்பா என்று சொன்னால் கலித்தலை வர வேண்டும், வஞ்சிப்பா என்று சொன்னால் வஞ்சித்தலை வர வேண்டும். இல்லை எல்லாருக்கும் எளிமையா புரிஞ்சுச்சா? சரி, இவ்வளவு இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை எல்லாம் படிச்சோம்ல, இயற்சீர்னா என்ன அப்படின்னு கேட்டா இன்னுமே இல்லை. ஈரசை சீர் வந்தால் அது இயல் சீர். ஏன் அது இயல்பானது? அப்படித்தான் நிறைய சொற்கள் இயல்பாக அமைகிறது எதுவோ அது இயல் சீர். அந்த ஈரசை சீர் தான் நிறைய நமக்கு தெரியும், எளிமையாக வரும். ஈரசை சீர் தான். நீங்க சொற்கள் ஒரு 10 சொல்லி பாருங்களேன், அந்த 10ல நிறைய ஈரசை சீர்கள் தான் வரும். இதற்கு அகவல் சீர் என்ற பெயரும் உடையது. ஏன்னா அகவல்பா ஆசிரியப்பா எழுதுறதுக்கு இதுதான் சிறந்தது. நீங்க சொற்களை சொல்லி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஈரசை சொல் தான் உங்க வாயிலிருந்து வரும். அதனால இதுக்கு பேர் இயற்சீர் என்று வைத்திருக்கிறார்கள். இதுதான் அகவல் சீர். இதன் வாய்ப்பாடு கருதி இதை எப்படி பிரிச்சிருக்காங்க? மாச்சீர் விளைச்சீர். அதை நீங்க நேர்த்தியமா அதெல்லாம் படிச்சீங்களா? அதான் மாச்சீர் விளைச்சீர் என்று சொல்வார்கள். அகவற்பாருக்கு இது பொருந்தி வருவதனால் இதற்கு அகவல் சீர். எவ்வளவு அழகா பிரிச்சிருவாங்க. நம்ம கஷ்டப்படவே வேணாம். அகவலுக்கு எது பொருந்துகிறதோ சீர்னா சொல் தெரியும், அது அகவர் சீர் எனப்படும். இப்ப இலக்கணம் ரொம்ப அழகானது, ரொம்ப எளிமையானது. நம்ம கடினம்ன்றதுனால அதை படிக்க மாட்டோமே தவிர அதை நீங்க ஒவ்வொன்றையும் அலசி ஆரம்பிச்சீங்கன்னா விடை எங்க இருக்கு? அந்த சொல்லிலேயே இருக்கிறது. அதே மாதிரி 3வது அசை இருக்கு இல்லையா, அதை நீங்க எழுதி பார்க்கணும். நேர் நேர் தேமா, தேமாக்கு அப்புறம் காய், அதுக்கு ஏதாவது ஒரு சொல்ல எழுதி பார்க்கணும். அப்படி எழுதி பார்த்தீங்கன்னா மூவசை சீர் 8 ஆகும் இல்லையா? ஈரசை சீர் 4 பார்த்தோம் இல்லையா? மூவசை சீர்னா 8 ஆகும். 4 காய்ச்சீர் 4 கனிச்சீர் என்று பகுக்க முடியும். ஏன்னா கடைசியில நேர் வந்தா அது காய்ச்சீர், கடைசியில கனி வந்தா தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி இல்லையா? அப்படி படிச்சிருக்கோம்ல, கருவிலங்கனி, கூவிலங்கனி அப்படி வந்துச்சுன்னா அது கனிச்சீர் நம்ம பிரிச்சுக்கலாம். அப்ப வெண்சீர், வெண்பா உரிச்சீர், வெள்ளை உரிச்சீர் என்றும் இது அழைக்கப்படும். இது எதுக்கு உரியது? காய்ச்சீர் வெண்பாவிற்கு மட்டுமே உரியது. அதனால இதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? வெண்சீர் அப்படின்னு சொல்லி. வெண்சீர் வெண்மையா இருப்பதனால இல்லையா? வெண்பா இல்லையா? இருக்கிறதுலே கடினமானது வெண்பா தான், புலி போன்றது அப்படின்னு சொல்லி புலவர்கள் சொல்லுவாங்க. ஆனா பழகிடுச்சுன்னா வெண்பா எழுதுறவங்க வெண்பா மட்டும்தான் எழுதுவாங்க. மற்ற சீர்லாம் அவங்க எழுத விரும்ப மாட்டாங்க. ஆனா எழுதுவதற்கு எளிமையானது நிறைய இருக்கு, ஆனா அவங்க அதை மட்டும்தான் எழுதுவாங்க. அது அவருடைய விருப்பம். அப்படி ஆயிடும். நாம் பழக பழக எப்படி அந்த கடினமான விளையாட்டா இருந்தால் கூட கால்பந்து விளையாடுறோம், அதை மட்டும்தான் விளையாடுவாங்க இல்லையா? அது போலதான் அந்த வெண்பாவும். கனி என்னும் இறுதி சொல்லில் முடியும் மூவகை சீர்கள் கனிச்சீர். கனிச்சீர் எப்படி வரும்? நிறை வந்தாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வஞ்சிப்பாவிற்குத்தான் வரும். ஆனால் இதுக்கு பேர் என்ன? வஞ்சி உரிச்சீர் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அது 4 சீர் எப்படி வரும்? காய்க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? தேமாங்காய் அப்படின்னு சொல்ல. அது மாதிரி தேமான் பூ அப்படின்னு வரும். தேமான் தன்பூ, தேமான் தன்னிழல் அப்படி சொல்றாங்க இல்லையா? அது பூச்சீர் நிழல் சீர். பூனாலே என்ன கண்டுபிடிச்சலாம்? அது நேரசை. நிழல்னா என்னது? நிறையசை. அப்போ நிறைன்னு 4வது சீர் வந்தால் அது தன்னிழல். பூ என்ற நேராக வந்தால் அது தன்பூ. இப்ப எல்லாம் புரியுது தானே? இப்ப எடுத்துக்காட்டு என்ன சொல்லனா? பேராண்மை தான். எல்லாம் என்ன வருங்க? பேரான் மை தான் எல்லாமே பாருங்க. நேர் 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 நேர். நூலாய்வுகள், நூலாய்வுகள், நூலாய்வுகள் வரல இல்லையா? பேராண்மை தான் என்பது மிக அழகாக வந்திருக்கிறது. இது ஆனால் எடுத்துக்காட்டு சொல்லும்போது இப்படி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இப்போ எடுத்துக்க வேணாம், அதை நம்ம விட்டுருவோம். அப்ப என்ன விஷயம்னா, இப்ப பேராண்மை தான் என்பதுதான் சரியான விடையாக அமைகிறது. அதுதான் நிழல் சீர்களை கனிச்சீர்களை போல கருதி தலை காணல் வேண்டும் இல்லையா? தலை காணும் பொழுது எப்படி நம்ம பார்க்கணும்? கனிச்சீர் இருக்கா? கனினா நம்ம என்ன சொல்லிக்கணும்? நிறையில வரணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிருக்கோம். இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, நம்ம தீர்த்துக்கலாம். ரொம்ப பொறுமையா படிச்சா எல்லாமே புரியும். அசைச்சீர் வெண்பாவின் இறுதியில் பெரும்பான்மையும் வரும். அதான் 2 அது இறுதியில் வரக்கூடியது அது அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அடுத்த பொதுச்சீர் என்பது 4 அசைச்சீர் வஞ்சிப்பாவில் தான் வரும் இல்லையா? எந்த சீர் எந்த இதுல வரும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஓரசை சீர், ஈரசை சீர் அப்படின்னு பார்த்துருக்கோம்ல. அப்ப ஓரசை சீராக முடியும்.
ஈரசை சீராக முடியும். எது? நாள், மலர், காசு, பிறப்பு என்பதா வெண்பாவினுடைய ஈட்டில் வரக்கூடிய சீராக அமையும் என்பதை நாம் பார்த்திருப்போம். வெண்பாவில் படிக்கும்போது பார்த்திருக்கலாம். இப்ப நம்ம ஆசிரியப்பாவின் சிறப்பை மட்டும் பார்ப்போம். ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் என்ன? ஆசிரியப்பாவுக்கு இன்னொரு பேர் என்ன? அகவற்பா. ஏன்னா இது அகவல் ஓசல் உடையது, அகவல் ஓசை உடையது. அதுன்னு ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் என்ன? இயற்சீர்கள் மிகுதியாக வரும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா, நம்ம அதிகமாக வரக்கூடிய சொற்கள் ஈரசை சொற்கள் தான். நீங்க ஒரு 10 சொல்ல எழுதி பார்த்தீங்கன்னா நீங்களே ஆசிரியப்பா எழுதுறீங்க. அதான் இயற்சீர்கள் மிகுதியாக வரும், பிற சீர்களும் கலந்து வரும். பிற சீர்கள் தான் என்ன? கருவிலங்கனி, கூவிலங்கனி மட்டும் வரக்கூடாது. அப்படின்னு அர்த்தம். நிறை மட்டும் இறுதியில வரக்கூடாது. அப்ப என்ன வரலாம்? காய் வரலாம். அப்படி வந்தால் அது ஆசிரியப்பாவிற்குரிய இலக்கணமாக அமையும். அப்ப தலை என்ன வரணும்? அப்ப நம்ம என்ன சொன்னோம்? ஈரசை சொல்லுந்தா பிரச்சனையே இல்லை. மூவசை வந்தா காய் மட்டும்தான் வரணும், கனி வரக்கூடாது. இது முதல் விதி. ரெண்டாவது பாருங்க, தலை என்ன வரணும்? நேரொன்று ஆசிரியர் தலை வரணும், இல்ல நிறை ஒன்று ஆசிரியர் தலை வரணும். தெரியும் உங்களுக்கு. நேரு ஒரு சொல்லுடைய முடிவு நேரா இருக்கணும், அடுத்த சொல்லுடைய முடிவு நேரா இருந்தா அது நேரொன்று ஆசிரியர் தலை. ஒரு சொல்லினுடைய முடிவு நிறையாக வந்து அடுத்த சொல்லினுடைய நிறை வந்தால் அது நிறையொன்று ஆசிரியர் தலை. அவ்வளவுதான், ரொம்ப எளிமை. இப்படி பிற தலைகள் மிகுந்து, பிற தலை நிறையொன்று ஆசிரியர் தலையும் மிகுந்து வரும். பிற தலைகள் வந்தாலும் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியப்பாவுக்கு இலக்கணம் வகுத்திருக்காங்க. அடி எப்படி வரும்? ஆசிரியப்பா அளவடியால் அமைவது. அளவடினா நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம்? 4 இருந்தால் தான் அளவடி. ஏன்னா திருக்குறளையே ஏற்றுக்கொள்ளாத காரணம் என்ன? அது 2 அடி தான் இருக்கு, அது அளவடி இல்லைன்னு சொல்லி அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஔவையார் வந்து திருவள்ளுவருடைய புலமை கூறி அதை அரங்கேற்றுனாங்க. அந்த கதை நமக்கு தெரியும். அதனால அளவடினா 4 அடி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பேர் குறள் அடின்னு பேர், 2 அடி இருந்தா. அப்ப ஆசிரியப்பா அளவடியில் அமைவது. நேரிசை ஆசிரியப்பா மட்டும் என்ன பண்ணுவோம்? எல்லாமே 4 அடி, 4 சொல் வராது, 4 சீர் வராது. ஈற்று அயலடி, கடைசி அடிக்கு முன்னாடி இருக்கு இல்லையா? பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. பெரியோரை வியத்தலும் இளமே, 3 சீர் தானே வந்திருக்கு. அதனால இதுக்கு பேர் என்ன? நேரிசை ஆசிரியப்பா. இப்ப ஆசிரியப்பானா என்னன்னு தெரிஞ்சிச்சு? 4 சீர் இருக்கணும் எல்லா அடியிலையும். நேரிசை ஆசிரியப்பானா எப்படி இருக்கணும்? கடைசி அடிக்கு முன்னாடி அடி 3 சீர் இருக்கணும். இணைக்குரல் ஆசிரியப்பான்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படி வரும்? இடையிடையே குரல் அடியும் சிந்தடியும் வரும். நம்ம ஏற்கனவே முதலே பார்த்தோம். குரல் அடினா என்ன? 2 சீர் வருவது. சிந்தடினா என்ன? 3 சீர் வருவது. அப்படி வந்தால் மற்ற முதல் அடியும் கடைசி அடியும் 4 சீர் வந்து இடையில் 2 சீர் 3 சீர் வந்தா அதுக்கு பேர் என்ன? இணை குரல் ஆசிரியப்பா. புரியுதுங்களா? அப்ப நமக்கு என்னென்ன தெரிஞ்சிச்சு? ஆசிரியப்பா தெரியும், நேரிசை ஆசிரியப்பா தெரியும், இணைக்குரல் ஆசிரியப்பா தெரியும். அப்ப 3 பாவகை எழுதிட்டோமா? அடுத்த பாருங்க, ஆசிரியப்பா என்ன பண்ணோம்? நம்ம குறைந்த அடி 3 அடி வரும் சொன்னோம். அதிக அடி எத்தனை வரும்? உங்கள் திறமைக்கு ஏற்க எத்தனை வரி வேணாலும் எழுதிட்டு போலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆசிரியப்பாவின் ஈற்றடி எப்படி அமையணும்? ஈற்றடியின் ஈற்றுச்சு ரொம்ப முக்கியமானது. அதுதான், அப்பதான் அழகு இருக்கும். ஒரு பாடலுடைய கடைசி சொல் எப்படி இருக்கிறதோ அதுதான் அழகாக இருக்க வேண்டும். அதனால எப்பொழுதும் விழிப்பதை போலவோ சொல்வதை போலவோ அது அமையும். அதனால்தான் அதுக்கு பேர் அகவல்பா. ஆசிரியர் ஈற்றுச்சீர் எப்படி? ஏகாரத்தில் முடியும், ஏ என்று முடியும். ஏகாரம் இல்லையா? அப்படி சொல்லும் போது ஏகாரத்தில் இளமே அப்படின்னு சொல்லுவோம். ராகத்தோட படும்போது அழகா இருக்கும். அதனால்தான் நெடில் எழுத்துக்களும் ஒட்டெழுத்துக்களும் ராகம் எவ்வளவு வேணாலும் எழுதலாம். அப்படி எழுதாலே அது பாட்டாயிடும். அதான் நம்ம பெரியவங்களாம் அதெல்லாம் யோசிச்சு எழுதியிருக்காங்க. நம்ம தான் பாடுறது இல்லை. நீங்க வேணா பயிற்சி பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு பாட்டு தானாவே வந்துடும். நீங்க பாட்டு கிளாஸ்லாம் போக வேணாம். எங்கெல்லாம் நெடில் வருதோ அங்கெல்லாம் நீட்டி பாருங்க, எளிமையா பாடகர் ஆயிடுவீங்க. அதுதான் நம்ம தமிழுடைய சிறப்பு. நம்ம என்ன பண்ணும்? ஏகாரத்தில் முடிவது ஆசிரியப்பா. ஆனா நிலைமண்டியில ஆசிரியப்பா இருக்கு இல்லையா? எல்லாமே 4 சொல்லா வரும், படிச்சிருக்கமே. அப்படி வந்தால் அது என் என முடியும். பாருங்க எவ்வளவு அழகா எழுதிருக்கேன். மணிமேகலை எல்லாம் அழகான பாடலாம் இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். 4 சீரா வரும், கடைசியில முடியும் போது என் அப்படின்னு முடியும். அப்படி முடிஞ்சா அதுக்கு பேர் நிலைமண்டியில ஆசிரியப்பாவில். அப்படி முடிஞ்சா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம் எளிமையாக. என்னன்னு சொல்லி இது நிலைமண்டியில ஆசிரியப்பா என்று. இதோட ஓசை உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆசிரியப்பா அகவல் ஓசை. ஆசிரியப்பாவின் வகைகள் என்ன? ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. கடையல் பாதம் முச்சீர் வரின் நேரிசை நம்ம பார்த்ததுதான். அதை யாப்பெருங்களுக்காக எவ்வளவு அழகா 4 வரியில சொல்லிட்டு போறேன். நம்ம இப்ப 40 வரியில பார்த்தோம். இதை 4 வரியில சொல்லிது. கடை அயல் பாதம்
கடை அயல்னா முன்னாடி, முச்சீர் வரின் நேரிசை, 3 சீர் வந்தால் அது நேரிசை. காமரு சீர் இடைப்பல குன்றின், இடையில் 2 சீராகவும் 3 சீராகவும் குறைந்து வந்தால் அது இணைக்குரல். 2 பார்த்துட்டோமா? முதல்ல அயல் அடி 3 சீரா வரும். ரெண்டாவது இணைக்குரல் எப்படி வரும்? இணைக்குரல்ல இடையில் உள்ள அடிகள் 2 அசையோ 2 சீரோ 3 சீரோ வரும். இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்கா? ரொம்ப பொறுமையாக வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோம். 4 அடி இருந்தால் அது அளவடி, அதில் கடைசி அடிக்கிற முன்னாடி அடி 3 சீராக வந்தால் அது ஆசிரியப்பால நேரிசை ஆசிரியப்பா. 4 அது நிலைமண்டல ஆசிரியப்பா. முதல் அடியும் கடைசி அடியும் 4 சீராக இடையில் 2 3 குரல் அடியாகவும் சிந்தடியாகவும் வந்தால் அதுக்கு பேர் என்ன? அதான் இணைக்குரல் ஆசிரியப்பா. இந்த 3ல யாருக்கும் சந்தேகம் இல்லையா? இப்போ 4வது போலாமா? 4வது ரொம்ப அழகானது. நீங்க படிச்சீங்க இல்லையா, நிலை மண்டிலம் சொல்லி எல்லாமே 4 சீரா வரும். அதை அந்த அடிகளை எப்படி மாற்றி போட்டாலும் 4வது அடியை முதல்ல கொண்டு வந்து 1வது அடியை 3வது கொண்டு வந்து 2வது அடியை 4வது கொண்டு வந்தோம்னா கூட எப்படி மாற்றி பாடினாலும் ஒரே பொருளை தந்தால் ஒரே ஓசையை தந்தால் அது அடி மரி மண்டிலம். மண்டிலம் என்ன தெரியுமா? வட்டம்னு அர்த்தம். வட்டம் என்ன? நிலை மண்டிலம் ஒன்று பார்த்தோம்னா நிலையான மண்டிலம். அந்த பேருக்கு அழகு பாருங்க. மண்டிலம் என்று சொன்னால் வட்டம். வட்டத்துக்கு எவ்வளோ அளவு இருக்கும்? நடுவில் இருக்க புள்ளியிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே அளவு தான் இருக்கும். இப்போ 3 சென்டிமீட்டர் ஒரு வட்டம் வரை அப்படின்னா 3 சென்டிமீட்டர்ல ஒரு வட்டம் வரைஞ்சிங்கன்னா அந்த வட்டத்துடைய அளவு எவ்வளோ இருக்கும்? அந்த புள்ளியிலேருந்து எந்த இடத்த நீங்கள் அளந்து பார்த்தாலும் 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதே மாதிரி தான் அதுக்கு பேர் தான் மண்டிலம். பேர் நல்லா வச்சிருக்காங்களே. அப்போ நீங்கள் இனிமேல் கஷ்டப்பட மண்டிலம்னா என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் நிலை மண்டிலம்னா 4 இருக்கும் கண்டுபிடிச்சலாம். அப்போ அடி மரின்னு அர்த்தம். அடியை மாற்றி போட்டா தமிழ் இலக்கணம் அவ்வளோ அழகு. நீங்கள் சொல்ல மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்கள் விடை அடிமறி மண்டிலம்னா யோசிக்க வேணாம். அடிமறி மண்டிலம் படிக்கலையே அப்படின்னு யோசிக்கலாம். மண்டிலம்னா என்ன நமக்கு தெரியும், ஒரே அளவு இருக்கணும். அப்போ 4 சீர் இருக்கணும். அப்போ அடியை மாற்றி போடக்கூடாது. அடிமறி மண்டிலம் 3 பாயிண்ட் முடிஞ்சது. 3 மார்க் வாங்கிடலாம் எளிமையா. இதான் நம்ம படிக்கக்கூடிய முறை. தமிழ் அழகு. நம்ம அதை ரசித்து படித்தோம்னா சுவைத்து படிக்கணும். அப்படி படித்தோன்னா நம்ம புலவராயிடலாம். தமிழுடைய பெருமை உலகறிய செய்யலாம். நம் தமிழ் இலக்கணம்னா கடினம், அதெல்லாம் இலக்கணம்லாம் படிக்க முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா, தாய்மொழியாக கொண்டு நம்மளே அப்படி நினச்சிட்டோன்னா பிற மொழிக்காரன் என்ன நினைப்பான்? அவன் மொழி தான் உயர்ந்ததுன்னு நினைப்பான். நமக்கு பெயர்லேயே எவ்வளோ விளக்கம் இருக்கு. நம்ம தமிழை மாதிரி அழகான மொழி இருக்கா உலகத்தில்? பெயர்லேயே உயிர் இருக்கக்கூடிய ஒரே மொழி நம் தமிழ் மொழி தான். மற்ற மொழிகளுக்கெல்லாம் உயிர் என்று இருக்கான்னு தெரியாது. ஆனால் நம்ம தமிழில் தான் உயிர் எழுத்து, மெய் எழுத்து எவ்வளோ அழகாக பேர் வச்சுருக்காங்க. அதில் நம்ம ரசிப்பது எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான். அகவல் ஓசை விழுந்தால் அது அகவல் அப்படின்னு சார். நேரிசை ஆசிரியப்பா பார்ப்போமா? அதை நேரிசை ஆசிரியப்பா ஏற்கனவே சொல்லிட்டோம். திருப்பி ஒரு முறை அதோடைய வகையை பார்ப்போம். ஆசிரியப்பாவின் புதிய இலக்கணங்களை பெற வேண்டும். 1, ஈற்று அயலடி சிந்தடியாக இருக்க வேண்டும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? கடைசி வரைக்கும் முன்னாடி 3 சொற்கள் இருக்க வேண்டும். அவ்வளோதான். ஏகாரத்தில் முடிவடையும். இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் விளக்கமாக பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ அதுக்கு இலக்கணம் இலக்கியம் வேணும்ல. இப்போ நான் சொல்லிட்டேன் இலக்கணம் இப்படி இருக்கணும்னு. அதுக்கு எடுத்துக்காட்டு உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த பாடம். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்நன்று. இப்படி நான் சொன்ன உடனே மீதி வரியை நீங்கள் சொல்லுவீங்க. அவ எவ்வளோ அனுபவிச்சிருந்தான். நிலத்தை விட பெரியது, வானை விட உயர்ந்தது, நீரினும் ஆறளவின்றே, நீரை விட ஆழமானது, சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனுடைய நட்பு. அப்ப நாடனுடைய நட்பு, தலைவனுடைய நட்பு எப்படிப்பட்டது? நிலத்தை விட பெரியது, வானை விட உயர்ந்தது, நீரை விட ஆழமானது என்று சொல்லி தலைவியானவள் என்ன சொல்றா? அத்தகைய பெருமையுடையவன் என்னுடைய தலைவன். கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடு. உயர்ந்த காதலை கொண்டது எங்களுடைய காதலானது. சிறிய காதல் அல்ல, பெருந்தேன் இழைக்கும் நாடனுடைய நட்பு. இதில் நிறைய பொருள் இருக்கு. அதை நம்ம பார்க்க முடியாது. அதை ஒரு நாளைக்கு குறுந்தொகை நடத்தும்போது பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பாடல் இருக்கிறது. தானே முக்தி தருகுவன் சிவனவன். தானே முக்தி தருகுவன் சிவனவன். இது என்ன சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல 4 சீர் இருக்கா, 2வது அடி பாருங்க. அடியன் வாத ஊரனை. 3 சீர் இருக்கா. அடியன் வாத ஊரனை. கடுவில் மனத்தான் கட்ட வல்லார்க்கே. 4 சீர் இருக்கா.
கடிவில் மனத்தால் கட்ட வல்லார்க்கே 4. அப்ப இடையில் 3 சீர் இருந்தா அதுக்கு பேர் என்ன? அதுதான் நேரிசை ஆசிரியப்பா. இப்ப நம்ம பார்த்தோம் பாருங்க, கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு 3 சீர் தான் இருக்கு. பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே 4 சீர் இருக்கு. அப்ப ஈற்ற அயலடி எப்படி இருக்கணும்? 3 சீராக இருக்க வேண்டும். அதுதான் நேரிசை ஆசிரியப்பா. இல்லையா? சந்தேகம் இருக்கா? ரொம்ப எளிமையானது. கடைசி அடிக்கு முன்னாடி அடி 3 சீர் இருக்கணும், அவ்வளவுதான். அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இணைக்குரல் ஆசிரியப்பா நம்ம ஏற்கனவே தெரியும். முதல் அடியும் கடைசி அடியும் 4 சீர் அளவடியா இருக்கணும், நடுவில் குறைஞ்சு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதுக்கு ஒரு பாடல் எடுத்துக்காட்டு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம். நீரின் தன்மையும் தீயின் வெம்மையும் 4 சீர் ஆச்சுங்களா? நடுவில் பாருங்க, சார சார்ந்து 2 தான் குரலடி, தீர தீரும் குரலடி, சாரல் நாடன் கேண்மை சிந்தடி 3 சீர் தானே இருக்கு. சார சார சார்ந்து 3 சீர். கடைசி அடி பாருங்க, தீர தீர தீர்ப்புல் லாதே 4 அடிச்சிங்களா? ஏகாரத்தில் முடிதான். அதுக்கு பேர் தான் இணைக்குரல் ஆசிரியப்பா. முதல் அடியும் கடைசி அடியும் 4 அளவடி இருந்து மற்ற அடிகள் குரலடியாயும் சிந்தடியாயும் வந்தால் அது இணைக்குரல் ஆசிரியப்பா. இது எழுதிருவீங்களா? எப்பயாவது நம்ம அழகா எழுதணும்னு நினைச்சோன்னா நடுவில் சொற்கள் வரலன்னா கவலையே பட வேணாம். அது ஆசிரியப்பா இல்லை, அது பேர் என்ன? இணைக்குரல் ஆசிரியப்பா. நீங்க எப்படி எழுதினாலும் ஆசிரியப்பா தான். அதுக்கு ஒரு பா வகை கொடுத்துருக்காங்க பாருங்க, இணைக்குரல் ஆசிரியப்பா. நீ நடுவில் உனக்கு சிந்தனை வரல, 2 சொல் தான் வருது, எழுது, பரவாயில்ல, அது இணைக்குரல் ஆசிரியப்பா. இல்லை எல்லாமே 4 நாளாக எழுதிட்டு வர, பிரச்சனையே இல்லை, நிலைமண்டல ஆசிரியப்பா. இல்லை கடைசி அடிக்கு முன்னாடி அடி 3 சீர் தான் வருது, கவலையே வேணாம், அது நேரிசை ஆசிரியப்பா. இல்லை நான் ரொம்ப அழகாக எழுதுவேன், எப்படி மாற்றி போட்டாலும் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பொருள் தருவேன், 4 சீர் எழுதுவேன் அப்படின்னு சொன்னால் கவலையே பட வேணாம். அதுக்கு பேர் என்ன? நீங்கள் திறமையானவர் நிலை அடிமறி மண்டில ஆசிரியப்பா. அவ்வளவுதான். இதை நம்ம சிறப்பா எழுதினாலும் முடியும் போது எப்படி முடிக்கணும்? ஏகாரத்தில் முடிச்சா சிறப்பு இல்லையா? ரொம்ப அழகான பாடம். அந்த பாட்டுடைய இலக்கிய பொருளை கேட்டீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். நீரின் தன்மையும் தீயின் வெம்மையும் சார சார்ந்து தீர தீருமா. அப்ப நீருடைய குளுமை, தன்மைன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குளிர்ச்சி, தீயின் வெம்மை, இது 2ம் சார சார்ந்து நெருங்க நெருங்க அதனுடைய தன்மை அறிந்து கொள்ளலாம், விலக விலக அதனுடைய தன்மையிலிருந்து நீங்கி விடலாம். ஆனால் என்னுடைய நாடன் கேண்மை, தலைவனுடைய நட்பு எப்படிப்பட்டது? அவன் பிரிந்து போனால் என்னை சுடுகிறது. இல்லை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்கல்ல. இந்த பாட்டுடைய அருமை நம்ம ரசிச்சு படிக்கலாம். இதுல நிறைய சிறப்பு இருக்கிறது. அது அந்த பாடலை இலக்கியம் படிக்கும் போது படிக்கலாம். இதை நம்ம திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு. என்னதுல? நீங்கின் திருவும் குறுங்கால் தன் என்னும், அவனை நெருங்கினால் குளிர்ச்சியாக இருக்கிறது, மன மகிழ்ச்சியாக, ஆனால் நீங்கினால் சுடுகிறது. இந்த தீ எப்படி இருக்கிறது அவளிடம்? சொல்றேன் பாருங்க, தலைவியானவள் அவளை நெருங்கினால் குளிர்கிறது, நீங்கினால் வெப்பம் அதிகம், தீ பத்தி கொள்கிறது. ஐயோ, அந்த வெப்பமா பிரிவான தீ தானே, தாங்க முடியவில்லையா? இந்த தீ அவள் எங்கிருந்து பெற்றால் கேட்கிறார் பாருங்க. திருவள்ளுவர் ஒரு கவிஞர் சொல்ல பாருங்க, நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன் என்னும் தீ யாண்டு பெற்றாள் இவள். இவன் எங்கிருந்து பெற்றாலும் தெரியவில்லையே. இது இலக்கிய அழகு. இது நம்ம அந்த இலக்கிய பொருளுக்காக சொன்னோம். அடுத்து நிலைமண்டல ஆசிரியப்பா. இதுல நீங்க அழகா எழுதியிருப்பீங்க, நம்ம நிறைய சொல்லிட்டோம். ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் பெற்று எல்லா அடிகளும் அளவடியாக வர வேண்டும். இதுல என்ன சிறப்புனா, கடைசியில முடிக்கும் போது என்னன்னு முடிக்கணும். அதான் இந்த பாடலுடைய சிறப்பு. வேரல், இது ஒரு பாட்டு முதல்ல குறுந்தொகை பாடலை எடுத்து காட்டிடும். இதுல 4 அளவடினா என்னன்றதுக்காக, வேரல் வேலி வேர்கோட் பலவின் 4 ஆச்சுங்களா? வேரல் வேலி வேர்கோட் பலவின், சாரல் நாட செவ்வியை ஆகுமதி, யாரது அறிந்து அறிந்து சீனோரோ சாரல் 4 ஆச்சுங்களா? சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கி யாங்கிவல் 4 ஆச்சுங்களா? உயிர்தவ சிறிது காமமோ பெரிது. அப்போ இந்த 5 அடிகளும் எப்படி இருக்கு? அளவடியாக இருக்கிறது. இதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே நிலை மண்டிலம். நிலை மண்டில ஆசிரியப்பாக்கு ஒரு அழகான பாடல் பார்த்துட்டோமா, குறுந்தொகை பாடல்ல. இப்போ நம்ம என்ன சொல்லிருக்கோம்? நிலை மண்டிலம்னா எண் முடிஞ்சா அது ரொம்ப சிறப்பு தானே. இதுக்கு மணிமேகலைக்கு போனா நீங்க கண்டுபிடிச்சலாம். ரொம்ப அழகான பாடல். சிறை வீடு காதையில பாருங்க, அந்த அம்மா மன்னிப்பு கேட்பாங்க, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி மணிமேகலையை கையெடுத்துக்கோ. அந்த அம்மா தான் சிறை காமிச்சாங்க. கழுதை தன் தவறை உணிந்து விடுகிறார், தன் பையன் செய்ததான் தப்பு அப்படின்னு தாய் வருத்தப்படுகிறாள். இதுதான் அந்த இலக்கியம் சொல்லக்கூடிய பண்பு. ஒரு இலக்கியம் என்பது சாதாரண இலக்கியம் அல்ல. ஒரு மகனே தவறு செய்தாலும் கூட அவன் செய்து தவறு என்று சொல்வதுதான் தாயுடைய பண்பு.
அது மணிமேகலை இலக்கியம் படிக்கும்போது படிக்கலாம். தேறுபடு சின்னீர் போல தெளிந்து அவ தெளிந்து விடுகிறாள். அந்த தாயான உதயகுமாரனுடைய தாயானவர் தெளிந்து விட்டு மாறு கொண்டு மாறிட்டான். ஓரா மனத்தினன் ஆகி, ஐயோ நம்ம இப்படி அந்த மணிமேகலைய சிறையில போட்டமே துன்புறுத்தினமே சொல்லி ஆங்கு அவள் தொழுதலும், அந்த அம்மா தொழறாங்க. ஆயிழை பொறால், மணிமேகலை என்ன பண்ண, வயசானவங்களாச்சும் அவங்க உனங்கன்னா சும்மா வந்துருவல்ல, உருக்க முடியாமல் தான் தொழுது இந்த அம்மாவே தொழறாங்க. ஏத்தி தகுதி செய்திலை, சின்னவங்களை பெரியவங்க வணங்கக்கூடாது. காதலன் பயந்தோய், உதயகுமாரனை பெற்றவளே, அன்றியும் காவலன் மாப்பெருந்தேவி, நீ அரசு இல்லையா, நீ போய் என்ன கும்பலாமா என்று எதிர் வணங்கினாள். பாருங்க, சொல்ற மாதிரியே இருக்கு எல்லா சொற்களும். அப்ப நீங்களும் எழுதலாதுன்னு ஒரு கதையை சொல்றீங்க, அது எவ்வளவு அழகா சொல்றீங்க. அது சொல்லும் போது 4 சொல்லலாம், அவ்வளவுதான். பாருங்க, தேறுபடு சின்னீர் போல தெளிந்து மாறு கொண்டு ஓரா மனத்தினன் ஆகி ஆங்கு அவள் தொழுதலும் ஆயிழை பொறால், இல்லைங்களா? ஆங்கவள் தொழுதலும் ஆயிழை பொறால், நாள்தான். தான் தொழுது ஏத்தி தகுதி செய்திலை, காதலன் பயந்தோய் அன்றியும் காவலன் மாப்பெருந்தேவி என்று மாப்பெருந்தேவி என்று எதிர் வணங்கினல் என். அப்ப 4 சீராயிடுச்சுங்களா? அப்ப என்னன்னு முடிஞ்சிருக்கா? இதுதான் மணிமேகலையுடைய சிறப்பு. சொல்லழகும் இருக்கு, பொருள் அழகும் இருக்கு. இதை நீங்க ரசிச்சு பார்க்கலாம். அடுத்து அடிமறி மண்டல ஆசிரியர் பார்ப்பலாங்களா? ரொம்ப அழகானது. நம்ம ஏற்கனவே சொல்லிக்கோம், நிலை மண்டலம் போலவே இருக்கணும். எப்படி அடியை மாற்றி போட்டாலும் அதே பொருளை தர வேண்டும். அவ்வளவுதான், ரொம்ப எளிமையா இருக்கான். முதல் நடு இறுதி என எதையும் மாற்றி போட்டாலும் அதே பொருள் தரணும். நம்ம 3 அடி பாடலை பார்க்கலாம். குமரகுருபரர் பாடிய பாட்டு 3 அடிதான். பாருங்க, தீர்த்தம் என்பது அது மூர்த்தி, தலம், தீர்த்தம். கோயில் என்ன இருக்கணும்? மூர்த்தி இருக்கணும், சிலை இருக்கணும். தலம் இல்லையா? தலம் இருக்கணும். தீர்த்தம் இல்லையா? தலம்னா இடம், தீர்த்தம்னா குலம். குலத்தையும் அந்த மூர்த்தியையும் தலத்தையும் மரங்கள் நட்டு வைப்பாங்க, குலத்தை நட்டி வைப்பாங்க. இதெல்லாம் வச்சுதான் அந்த ஊரை காப்பாற்றுவாங்க. அதாவது கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேணும். ஏன்னா இதெல்லாம் இருக்கணும்ல, ஒரு மரம் செடி கொடியெல்லாம் இருக்கணும், வளம் இருக்கணும். அதுக்கப்புறம் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது, நிறைய நீர் வளம் இருக்க வேண்டும், நில வளம் இருக்க வேண்டும். அப்புறம் இறைவனுடைய அந்த மூர்த்தி, இது 3 இருந்தால்தான் கோயில். அந்த 3 இருக்க வேண்டும் என்பதை குமரகுருபரர் பாடுகிறார். எவ்வளவு அழகா பாடுறேன். தீர்த்தம் என்பது சிவகங்கையே, ஏத்த குந்தலம் எழிற் புலியூரே. மூர்த்தி என்னது? என்ன சொல்ற பாருங்க, மூர்த்தி அம்பல கூத்தனது உருவே. ரொம்ப அழகா இருக்கா? 3 அடிகள் தான். அந்த 3 அடிகள் எப்படி இருக்குது? எல்லாம் 4 சீர். தீர்த்தம் என்பது சிவகங்கையே, 4 சீராச்சா? ஏத்த குந்தலம் எழிற்புலி யூரே, பிரிச்சு படிக்கணும். ஏத்த குந்தலம் எழிற்புலியூரே அப்படின்னு பிரிச்சு படிச்சா நம்ம அசை தெரியாத அதே மாதிரி படிக்கிறோம். மூர்த்தி அம்பல கூத்தன் உருவே, 4 அடிச்சுங்களா? இப்ப 3 அடி 4 சீர் 3மே. அப்படி இருந்தாலும் அதுக்கு பேரு என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம நிலை மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா இந்த 3 அடிய மாத்தி நீங்க போட, தீர்த்தம் என்பது சிவகங்கையே, ஏத்த குந்தலம் எழிப்புலியூரே, மூர்த்தி அம்பல கூத்தனதுருவே. இப்ப நான் மாத்தி பாருறேன். ஏத்த குந்தலம் எழிப்புலியூரே, தீர்த்தம் என்பது சிவகங்கையே, மூர்த்தி அம்பல கூத்தனதுருவே. தீர்த்தம் என்பது சிவகங்கையே, மூர்த்தி அம்பல கூத்தனதுருவே, ஏத்த குந்தலம் எழிப்புலியூரே. எப்படி மாத்தி பண்ணாலும் ஒரே பொருள் தானே. ஏன்னா ஒவ்வொரு பொருளையும் அந்த தீர்த்தம்னா என்ன, தலம்னா என்ன, மூர்த்தி தான் என்ன, மூர்த்தினா என்ன, இது எப்படி மாத்தி போடலாம் அதே தானே. ஏதோ ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இது சிதம்பர செய்கோவில் குமரகுருபரர் சொல்லியிருக்கிறார். இப்படி எப்படி மாற்றி போட்டாலும் அப்படி வந்தாலும் அது அதனுடைய சிறப்பை தெரிந்து கொள்ளலாம். ஆசிரியப்பாவின் இனங்கள் என்ன அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இப்ப ஆசிரியப்பா என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஆசிரியப்பா எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிச்சு, ஆசிரியப்பாவுடைய புதிய இலக்கணம் தெரிஞ்சிச்சு, அதனுடைய வகைகள் தெரிஞ்சு. அப்ப ஆசிரியப்பாவுடைய இனம் என்ன அப்படின்னு பார்த்தா அது 3 இனம் இருக்கு. தாழிசை, துறை, விருத்தம். இது ரொம்ப அழகான பாட்டு. தருக்கியல் தாழிசை 3 அடி, ஒப்பன 4 அடியாய், எருத்தடி 9ம், இடைமடக்காயும், இடையிடையே சுருக்கடியாயும், துறையாம் துறையாம் சொல்லிட்டாங்களே. அப்ப இதெல்லாம் வந்தா துறை. முதல்ல நம்ம சொன்னோம் இல்லைங்களா, தருக்கியல் தாழிசை 3 அடி வந்தால், ஒப்பனவாக வந்தால் அது என்னது? அதுதான் தாழிசை.
அப்ப தாழிசைன்னு என்ன தெரிஞ்சிச்சு, துறைனா என்ன தெரிஞ்சிச்சு. இப்ப அடுத்தது என்ன இருக்கு, இன்னும் ஒன்னே இருக்கு, விருத்தம். விருத்தம்னா என்னது, விருத்தம் என்னும் ஓன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கம்பனுடைய பாட்டு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, மூத்த விருதாச்சலம் இல்லையா, முதுமலை அப்படின்னு சொல்றோம்ல, முதுமையானது, முதுமை பெற்றவர்கள் மட்டும்தான் அந்த விருத்தம் எழுத முடியும். அவ்வளவு அழகு. எல்லா அடியும் எத்தனை சீர், கழிநடில் அடிக்கும் மிக்க இருக்கணும். அரிசீர் கழிநடில் அடி விருத்தம், எழுசீர் என் சீர் அப்படின்னு இருக்குல்ல, ஒரு அடியில எத்தனை சீர் இருக்கோ அதே மாதிரி 4 அடியும் இருந்தால் அது விருத்தம். ரொம்ப அழகா இருக்கு இல்லையா, படிக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அதுதான் விருத்தம். 3 இனங்கள் பார்த்துட்டோம். ஒன்று தாழிசை, இன்னொன்று துறை, இன்னொன்று விருத்தம். அது சொல்ல போறேன், விருத்தம் கழிநெடில் 4 ஒத்து 20 மெல்லியலே. மெல்லியல பெண்ணை கூப்பிட்டு சொல்றாங்க, இதாமா, அதனால காரிகைன்னு யாப்பெருங்கல காரிகை. 3 அடியாய் தம்முள் அளவொத்து வந்தால் தாழிசை. இதுல இருக்க சந்தேகம் இருக்கா? 4 அடியாய் ஈற்ற இயலடி குறைந்து வருவனவும் 4 அடியாய் ஈற்ற அயலடி குறைந்து வந்தாலும் இடைமடக்கு. நம்ம ஏற்கனவே இடைமடக்குன்னா என்னது, அதாவது ஒரே அடியானது மீண்டும் மீண்டும் ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்தால் அது இடைமடக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப 4 அடியாய் ஈற்ற அயலடி குறைந்து வருவனவும் 1, 4 அடியாய் ஈற்ற அயலடி குறைந்து இடைமடக்காய் வருவனவும் மீண்டும் மீண்டும் வரும் 2, 4 அடியாய் இடையிடை குறைந்து வருவனவும் இடையில குறைந்து வந்தாலும் எப்படி வந்தாலும் 4 அடியாய் இடையிடை குறைந்து இடமடைக்காய் வந்தாலும் அது ஆசிரியர் துறை. இப்ப ஆசிரியர் துறை இருந்தா தெரிஞ்சிச்சு இல்லையா, எப்படி வேண்டுமானோ வந்தா அது ஆசிரியர் துறை. 4 அடியா வரலாம், 3 அடியா, 3 வரலாம், 2 வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அப்படி வந்தால் அது இடைக்கு மடக்காய் வந்ததே மீண்டும் வரலாம். அப்படி வந்தா அது ஆசிரியர் துறை. இல்ல சந்தேகம் இருக்கா? இல்ல. அது கழிநெடில் அடி 4 அளவொத்து வந்தால் அதுக்கு பேர் என்ன, விருத்தம், ஆசிரிய விருத்தம். 3 தான் இருக்கு, தாழிசை, துறை, விருத்தம். ஆசிரிய தாழிசை என்பது ரொம்ப இலக்கணம் எப்படி எழுதுவீங்க, 3 அடியாய் வரும், 3 அடியும் சீர் எண்ணிக்கையால் அளவொத்து வரும். முதல் அடி எத்தனை சீர் இருக்கோ அதே சீர் தான் 3 அடிக்கும் வரணும். 3 அடி எத்தனை வரணும், 3 வரணும். முதல்ல 3 அடி, 2வது 3 அடி, 3வது 3 அடி, மொத்தம் 9 அடி இருக்கும். எல்லா அடியிலும் ஒரே வகை சீர் அமையணும், அதுக்கு பேர் தாழிசை. ஆனா எப்படி இருக்கணும், 3மே ஒரே பொருளை குறிக்க வேண்டும். பொருளை மாறுபடக்கூடாது, சொற்கள் மாறுபடும் இல்லையா. அப்படி இருந்தால் ஒரே பொருளை சொல்லக்கூடியது 3 அடியாய் வருவது வந்தால் 3 சீர் எண்ணிக்கையால் ஒத்து வருவது இல்லையா. எத்தனை சீர் இருக்கோ 4 சீர் வந்து 4 சீர் தான், 3 அடியா இருக்கும். அதுதான் அந்த இதோடைய இலக்கணம். புரிஞ்சு, தாழிசை என்ன புரிஞ்சுதா? 3 அடியாய் வரும், 3 அடியும் சீர் எண்ணிக்கையால் அளவு ஒத்து வரும். தனியே 3 அடியாய் வருவது மட்டுமின்றி 3 தாழிசை வர வேண்டும், ஒரே பொருளோடு அமைய வேண்டும். தனியாக வருவதை ஆசிரிய தாழிசை எனவும், ஒரு பொருள் மேல் 3 அடிக்கு வருவதை ஆசிரிய ஒத்தாழிசை எனவும் குறிப்பர். வானுர நிமிர்ந்தனை, வையகம் மலர்ந்தனை, பான்மதி விடுத்தனை, பல்லுயிர் ஓம்பினை, நீனிற வண்ண நின் கரைகழல் தொழுதனம் என்று இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. வானுர நிமிர்ந்தனை, வையகம் மலர்ந்தனை 4 ஆச்சுங்களா, பான்மதி விடுத்தனை, பல்லுயிர் ஓம்பினை 4 ஆச்சுங்களா, நீனிற வண்ணனின் நிறைகழல் தொழுதனம் 4 ஆச்சுங்களா. அவ்வளவுதான். எத்தனை அடி இருக்கு, 3 அடி. அவ்வளவுதான், இதுக்கு பேரு தாழிசைன்னு பேர். இதே நம்ம 3 அடிக்கு வருவது பார்ப்போமா. கன்று குணிலாய் கனியுகத்தமாயவன் இன்று நம் ஆணுள் வருமேல் அவன் வாயில் கொன்றையம் தீங்குழல் கலவமோ தோழி அப்படின்னு சொல்லு. பூங்குழலை நாம் வாங்கிக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்கலாமா தோழி அப்படின்னு சொல்லி. 3வது 1 புரிஞ்சுதுங்களா, இது ஒரு தாழிசை. அதே மாதிரி 2வது தாழிசை சொல்லலாமா. பாம்பு கயிறா கடல் கடைந்த மாயவன் ஈங்கு நம் ஆணுள் வருமேல் அவன் வாயில் ஆம்பலன் தீங்குழல் கலவமோ தோழி. இது 3வது. கலவமான அர்த்தம் கேட்போமோ அப்படின்னு அர்த்தம். அப்போ தீங்குழலை நாம் கேட்கலாமா, அதே திருப்பி வருது பாருங்க. 3வது பாருங்க. கொள்ளை எஞ்சாரல் குறுந்துதித்த மாயவன் எல்லினம் ஆணுள் வருமேல் அவன் வாயில் முல்லையம் தீங்குழல் கலாமோ தோழி. இது 3வது. அப்ப இந்த 3 அடிக்கு வரக்கூடியதை நம்ம பார்க்கலாம். எல்லாமே பொருள் என்ன, அவனுடைய குழலை நாம் கேட்கலாமா, குழலோசை கேட்கலாமா அப்படின்னு கேட்கறதான். அப்ப ஒரே பொருளில் 3
அடி அடியாக வந்திருக்க 3 அடிக்கு வந்திருப்பதா இதுக்கு பேர் என்ன ஒத்தாழிசை. இல்லை இருக்க சந்தேகம் இருக்கா? அதுதான் ஒத்தாழிசைக்கும் தாழிசைக்கும் என்று உள்ள வேறுபாடு. ஆசிரியர் துறை என்ன பார்ப்போமா? ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார்கள். ஆசிரியர் துறை எப்படி வரும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். 4 அடியாய் ஈற்றையலடி குறைந்து வரும். 1 இடையே வரும் அடிகள் இடைமடக்காக வரும். இடைமடக்குன்னு நமக்கு தெரியும், மீண்டும் மீண்டும் வருவது. 4 அடியாய் இடையிடை குறைந்து வருவதும் உண்டு. இடையில குறைந்து வரலாம். 4 அடியாய் இடையிடை குறைந்தும் வரலாம், இடைமடக்காகவும் வரலாம். அது 4வது. 5வது என்ன? ஆசிரியர் துறையில் எவ்வகை சீரும் வரலாம், எவ்வகை அடியும் வரலாம், மிக நீண்ட கழிநெடிலடி கூட வரலாம். அப்ப எப்படி வந்தாலும் அதுக்கு பேர் ஆசிரியர் துறைன்னு பேர். ஈற்றையலடி மட்டும் குறைந்து வரும் ஆசிரியர் துறைக்கு பேர் என்னன்னா ஆசிரிய நேர்துறை. நம்ம நேரிசை ஆசிரியப்பா பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் நேர்துறை. ஈற்றையலடி முச்சீராய் வரும். இடையிடை குறைந்து வருவது என்னது? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆசிரிய இணைக்குரல் துறை. இணைக்குரல் ஆசிரியப்பா பார்த்தோம்ல, இதுக்கு பேர் துறைன்னு பேர். அவ்வளவுதான், ஆசிரிய இணைக்குரல் துறை என்று கூறப்படும். எப்படி இருக்க? எடுத்துக்காட்டு பார்த்தா படிச்சிடலாம் பாருங்க. வண்டுலர் பூந்தார் வலங்கெழு செம்பூட்சே வடிவே போல வந்துச்ச பாருங்க. எத்தனை ஆசையா இருக்கு பாருங்க. தண்டலிர் பூம்பிண்டி தழையேந்தி மாவினவி தளந்தோன் யாரே. 6 இருக்கா? முதலையும் 6, 2வது 6. 3வது பாருங்க. தண்டலிர் பூம் பிண்டி தழையேந்தி வந்தனம் 4 தான் இருக்கு. அப்படி வருவதனால் என்ன ஆயிடுச்சு? மற்றதெல்லாம் 6 சீர் இருக்கிறது. இது ஈற்றயலடி மட்டும் 5 சீர் இருக்கிறது. அதுதான் சொல்றாங்க. அப்படி வந்தால் 4 அடியை ஈற்றயலடி குறைந்து வந்தால் 2ஆம் அடியே மீண்டும் மீண்டும் வந்திருக்கு. தண்டலிர் பூம்பிண்டி தழையேந்தி மாவின தனந்தோல் யாரே அப்படி சொல்லி மீண்டும் மீண்டும் வந்திருக்கு பாருங்க. அப்படி 4 அடியாய் ஈற்றயலடி குறைந்து 2ஆம் அடியை இடமடக்காகி 3ஆம் அடியாக வந்துள்ளது காண்க. அப்படி நம்ம பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம இருக்கா. இதுக்கு பேர் ஆசிரியர் துறை என்று பெயர். இதுக்கு ஆசிரியர் நேர்துறை. ஏன்னா ஈற்றயலடி முச்சீரா இருக்கு இல்லையா, அது பேர் ஆசிரியர் நேர்துறை என்றும் நாம் அந்த அடிகளை வச்சு நம்ம கணக்கு வச்சுக்கலாம் இல்லையா. இது ரொம்ப அழகாக சொல்ல. 4 அடியாய் இடையிடை குறைந்து இடையிடை குறைந்து வந்திருக்கு பாருங்க. இந்த பாட்டை பார்க்கலாமா? இறங்கு குயில் இறங்கு குயில் முழவா இன்னிசையாள் தேனா. எத்தனை வந்துச்சு? இறங்கு குயில் முழவா இன்னிசையாள் தேனா. அரங்கு கம்பராமாயணம், சீவக சிந்தாமணி, பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம், சீரா புராணம், எல்லா காப்பியங்களும் பெரும்பாலும் விருத்தங்கள் தான். இசைப்பாடலாக பாடுவதற்கு இந்த விருத்தங்கள் தான் சிறப்பானவை. அதனால்தான் பாத்தீங்கன்னா தேவாரம், திவ்ய பிரபந்தம், ஆசிரிய விருத்தங்கள் இருக்கும். ரொம்ப அழகாக பாட முடியும். 4 அடியும் அளவுத்து வர வேண்டும். 2 தகுதி ஆயிடுச்சுங்களா? 3வது தகுதி என்ன? 4 அடியும் ஒரே எதுகை அமைப்பை பெற்றிருக்க வேண்டும். எப்படி? முதல் எதுகை என்னது? முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. மோனையற்ற பாட்டு யானையற்ற படை, எதுகையற்ற பாட்டு பாதுகையற்ற பயணம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். 4 அடியும் ஒரே வகையான சந்த ஒழுங்கினை பெற்றிருக்க வேண்டும். பாடுவதற்கு ஏற்ப அமைய வேண்டும். அதான் சந்தம் தமிழுக்கு சொந்தம் இல்லையா. 1ஆம் அடி விலம் மா தேமா, விலம் மா தேமா என்று இருந்தால் மற்ற அடிகளும் அதே பாங்கோடுதான் அமைய வேண்டும். கழிநெடிலடிகள் என்பதனால் ஒரு அடியில் 6 சீர்களும் 6க்கு மேற்பட்ட எத்தனை சீர்களும் வரலாம். அத கழி நெடில் அடி. 4 சீர் இருந்தால் அளவடி, 5 சீர் இருந்தால் கழிநெடிலடி, அதுக்கு மேல் வந்தால் எத்தனை வேணாலும் வரலாம் இல்லையா. 2 இருந்தால் அது குரலடி, 3 இருந்தால் சிந்தடி. அது நம்ம ஏற்கனவே தெரியும் இல்லையா. 8 சீர் வரை வருவதுதான் சிறப்பானது. 8 சீர் வச்சுதான் நிறைய பேர் பாடிருப்பாங்க. ஆசிரிய விருத்தத்தை அது உள்ள சீர்களை எண்ணிக்கை கொண்டு வகைப்படுத்தலாம். 6 சீர் இருந்தா 6 சீர் விருத்தம், 7 சீர் இருந்தா 7 சீர் கழிநெடி ஆசிரிய விருத்தம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். அதான் சொல்ல 6 சீர் பாருங்க. விலம் மா தேமா, விலம் மா தேமா அப்படி வச்சு நம்ம எழுதலாம். அப்படி எழுதுறது ஒரு வகை அழகு. அதே மாதிரி நீங்க எழுத வேண்டியதா. விலம் மா தேமா, விலம் மா தேமா. புவியினுக்கு அணியாய் ஆண்ட பொருள் தந்து புலத்திற்று ஆகி. 6 சீர் ஆச்சுங்களா. அடுத்த வரையும் பாருங்க. அவியக துறைகள் தாங்கி 5 நெறி அலாவி. ஆராய்ச்சா. சவியுற தெளிந்து தன்னென்று ஒழுக்கமும் தழுவி சான்றோர். கவியன கிடந்த கோதா வரியினை வீரர் கண்டார். ஆராய்ச்சி பாருங்க எவ்வளவு அழகு. பொருள் அழகு இன்னும் அழகா இருக்கும். சொல்லழகு பாருங்க. சொல்லழகு மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். எல்லா அடியும் 6 சீர்களை உடையது.
அழகா இருக்கு இல்லையா? அதுதான். அதே மாதிரி மாமாக்காய் மாமாக்காய் அப்படி எழுதுனா ரொம்ப அழகா இருக்கும். சந்தநயம் அழகா இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. வெய்யிற் கேற்ற நிழல் உண்டு, வெய்யிற் கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, மாமாக்காய் மாமாக்காய், கையில் கம்பன் கவியுண்டு, கலசம் நிறைய மது உண்டு, தெய்வ கீதம் பல உண்டு, தெரிந்து பாட நீயுண்டு, வையம் தருமி பலவின்றி வாழும் சொர்க்கம் வேறுண்டோ. இது 6 சீரா வந்துடுச்சிங்களா? இது ஒரு வகை. காய் 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 மா தேமா, இது ஒரு அழகு. இது கம்பன். வெள்ளெருக்கம் சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும். ஆராய்ச்சிங்களா? எல்லிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. ஆராய்ச்சிங்களா? கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகி மனச்சிறையில் கறந்த காதல். எவ்வளவு அழகு பாருங்க. உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாலி. ஆராய்ச்சிங்களா? அப்ப 4 அடியும் 6 சீர்கள் இருப்பது என்பது எவ்வளவு சந்தநயத்தோடு இருக்கு பாருங்க. 7 சீர் பார்க்கலாமா? விலம் மா விலம், மா விலம் விலம் மா, தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயுடன் அணைப்பல் தாய். பாத்தீங்கன்னா 7 சீரா இருக்கும். அது நம்ம பாடலை படிச்சு பிரிச்சு பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என் சீர் பாத்தீங்கன்னா காய் 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 மா, காய் 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 மா. எப்படி எழுதி பாருங்க. கோடையிலே இலைப்பாற்றி கொல்லும் வகை கிடைத்த குளிர் தருவே, தருநிழலே, நிழல் கனிந்த கனியே. ஏட்டாச்சுங்களா? ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே. 4 எட்டாச்சுங்களா? மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென்காற்றில் விலை சுகமே, சுகத்தில் உறும் பயனே, ஆடையிலே இணை மணந்த மணவாளா, பொதுவில் ஆடுகின்ற அரசே, என் அலங்கல் அணிந்தருளே. இல்லையா? அப்படி நம்ம கரையை சரியா பிரிச்சு பார்த்தோம்னா 4 சீர் தான் அமையும். 4 8 ஆயிடுச்சுங்களா? ஒரு அடினா 8 சீர். இப்படி எதெல்லாம் பாடுவதற்கு அழகாக சந்தத்தோடு இருக்கிறதோ அதெல்லாம் நிச்சயமா விருத்தமாகத்தான் இருக்கும். அப்படி விருத்த பாடலையும் நம்ம எழுதி பழகலாம். இதுதான் ஆசிரியர் விருத்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ ஆசிரியப்பா புது இலக்கணம் பார்த்தோம், ஆசிரியப்பாவுடைய வகைகள் பார்த்தோம், ஆசிரியப்பாவுடைய இனங்களை பார்த்தோம். இதை நம்ம பார்த்தாலே நம்ம எல்லாமே பார்த்தோம். அதுதான். இனி நீங்கள் எழுத தொடங்கலாம். நன்றி, வணக்கம்.